ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பால் அந்த பாடியோட ஹீட்டை தாங்க முடியாமல் என்ன ஆகும், அதிகமாக ஸ்வெட் ஆகும். நார்மல் ஸ்வெட்டிங்கோட ரொம்ப ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட் ஆகும். அப்புறம் தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க, மசில் கிராம்ப்ஸ்ன்னு அந்த மாதிரியான தசை பிடிப்புகள் வந்து ஏற்படும், தலைவலி வரும், ரொம்ப என்னன்னே சொல்ல முடியாது ஒரு சோர்வு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும். இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா உடனடியாக அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, லெமன் ஜூஸில் 1/2 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களை வந்து சிப் பண்ணி குடிக்க சொல்லணும். கடகடன்னு குடிக்க சொல்லாமல் சிப் பண்ணி குடிக்க சொல்லணும். ஒரு துண்டை வந்து எடுத்து நல்லா வாட்டரில் வந்து நனைச்சி பிழிஞ்சு, தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு உடம்பை வந்து தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்துட்டு ஒரு உடனடியாக அவங்கள வந்து ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய பிளேஸுக்கு வந்து மாற்றிட்டு அவங்க 1 மணி நேரம் கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அப்படி இல்லாமல் தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலோ அல்லது ரொம்ப தலை சுத்தல்லே இருக்காங்க அப்படின்னாலோ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய வேலையை பார்க்கணும். இந்த மாதிரியான ஹீட் எக்ஸாஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த தர்பூசணி பழம், வெள்ளரிக்காயெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். மோரில் வந்து நல்லா நீர்த்த மோரில் சீரகத்தை போட்டு அடித்து குடிக்கலாம். நார்மலாக கன்சியூம் பண்ண தண்ணிக்கு பதிலாகவே வெட்டிவேர் ஊறல் குடிநீர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வெட்டிவேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதில் மண் இருக்கும், அது மண் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்பானையில் வந்து அதை போட்டு அதை ஃபுல்லாக நல்லா எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மண்பானையை ஃபில் பண்ணிவிட்டு வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 1 மணி நேரம் கழித்து வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து இயற்கையாகவே சில்லுன்னு அந்த தண்ணி வந்து இருக்கும். அதே சேம் டைம் வந்து இந்த வெட்டிவேருடைய சத்தும் வந்து போயிட்டு இந்த கோடைக்கால நோய்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து பார்க்கணும்.